पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா அப்படிங்கிற 41 நாள் பட்டியினுடைய 15வது நாள் 23/11/2025. இன்றைய பட்டியினுடைய முரளி 16/3/1992. ஓம் சாந்தி. நீங்கள் இப்போ எல்லாருமே பாட்டு கேட்டீங்க. பாபா சத்தியத்தாவின் கடலாக இருக்கிறாரு, சத்தியத்தாவின் கடலாக இருக்கிறாரு, குணங்களின் கடலாக இருக்கிறாரு, பதில்களின் கடலாக இருக்கிறார், தைரியத்தின் கடலாக இருக்கிறார். இந்த முரளி பாபா ஹோலி அந்த டைமில் சொன்ன முரளி. அதில் கூட பாபா தைரியத்தின் கடலாக இருக்கிறார், அதையும் சொல்கிறாரு. பாபா அதில் தெளிவுபடுத்துகிறாரு இன்றைய முரளியில். அதாவது குழந்தைங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நிறைய அஞ்ஞான குழந்தைகள் நிறைய விதத்தில் சொல்கிறாங்க, பாபாவை நிந்தனை பண்ணுறாங்க. ஆனாலும் கூட நான் எல்லாருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறாரு பாபா. ஆஸ்தி கொடுத்தே ஆகணும், ஏன்னா குழந்தைங்க. அதனால் முக்தி ஆகட்டும், ஜீவன் முக்தி ஆகட்டும், ஏதோ ஒரு ஆஸ்தி நான் கொடுப்பேன். ஹோலி கொண்டாடுற ஹோலியினுடைய நாளில் வந்ததுனால அந்த ஸ்டேஜ் ஸ்பெஷலாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த முரளியில். அப்போ பாபா பார்க்குறாரு ஸ்டேஜை, நிறைய மலர்கள் பூ வச்சு நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரிஜினல் பூ வச்சு. பாபா அதில் சொன்னார், பாருங்கள் குழந்தைங்களே, கலியுகத்தினுடைய கடைசியில் கூட இந்த டெக்கரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டெக்கரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ அழகை கொடுக்குது கலியுக கடைசியாக இருந்தாலும் கூட. அப்போ நீங்கள் சதோ பிரதான உலகத்துக்கு போகிறதுக்காக புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே உள்ள செட்டிங்ஸு, அங்கே உள்ள டெக்கரேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ உயர்வாக இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் உட்கார்ந்துருக்குறீங்க அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்காக. நம்ம முழு பாற்று என்னெல்லாம் நமக்கு இருக்குதோ அதோட பாதி பாற்று சத்தியம் திரேதாயகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி, நம்ம முழு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம், முழு சுகத்தையும் முழு அலங்கரிக்கப்பட்ட அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம். அதனால் அந்த மாதிரியான உலகத்துக்கு போகிறதுக்கு நம்ம இப்போ புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்குறோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, அப்போ அங்கே சுகம் சாந்தி சதா இருக்கும் எப்போவுமே. விசேஷமாக பாபா இதில் ஹோலியை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா ஹோலி நாள் தானே,
இந்த டைமில் ஹோலி கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு பாபா. பாபா வந்து விசேஷமாக இதில் சாட்சி ஸ்திதியை அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மாயனுடைய 5 விகாரங்கள், அப்புறம் இயற்கையினுடைய 5 தத்துவங்கள் உங்கள் முன்னாடி கண்டிப்பாக வந்து நிற்கும், உங்களை வந்து சோதிக்கிறதுக்காக. வரவே செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வரும். ஆனால் சில நேரம் பாபா சொல்லியிருக்காரு 5 சேர்ந்து வரும், இந்த 5 சேர்ந்து வரும், அந்த 5 சேர்ந்து வரும். அப்போ பாருங்கள் என்ன நிலமை. தத்துவம் அப்படின்னா வெளியில் இல்லை, நம்ம உடம்பே 5 தத்துவம் தானே. இந்த உடல் ரீதியாக நமக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். எல்லாம் பெரிய பெரிய மகாரதிகள் தாதிகள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த 5 தத்துவங்கள், அதாவது உடல் ரீதியாக அவங்களுக்கு சவால்கள் வந்தது, எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. யாருக்கு தான் வரல இந்த 5 தத்துவங்களுடைய டெஸ்ட் பேப்பர், அதாவது உடல் ரீதியான டெஸ்ட் பேப்பர். எல்லாரும் வந்தது, எல்லாரையும் சோதிக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முழு நிலை அடைஞ்சு போனாங்க. அதனால் இந்த தத்துவங்களுடைய டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பாக வரும், மாயாவும் வரும். அதனால் எங்கெல்லாம் பூ இருக்குதோ அந்த பூ கூட கண்டிப்பாக முள்ளும் இருக்கும், கண்டிப்பாக. அது இயற்கை. அதனால் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறதுக்கான சாதனம் சாட்சி நிலை, சாட்சி பார்வையாளர் ஸ்திதி. சாட்சி நிலை எப்போ வரும்? தபஸ்யா மூலமாக. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தபஸ்யா பண்ணுவோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அங்கே நம்ம சாட்சி நிலைக்கு அந்த பிரபாவம் இருக்குல்ல, நம்மளை ஈர்க்குது இல்லை. தபஸ்யா அப்படின்னா பழைய உலக வைப்ரேஷனோடையிலேருந்து விடுபட்டிருக்கிறது. பழைய உலகத்தினுடைய வார்த்தைகள் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுறோம் இல்லையா. எல்லாருமே குழந்தைங்க பெரிய பெரிய தவறுகள்லாம் விட்டீங்க, இப்போ சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க, ஒரு ஞானியே இருக்கார், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை மீண்டும் 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 யார்கிட்டையா சொல்லிட்டே இருப்பீங்க, இல்லை உள்ளுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுது, அங்கே வந்து நஷ்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தப்பு பண்ணார், அது நஷ்டமாயிடுச்சு. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுவே நஷ்டம். இப்போ நானே ஒரு தப்பு பண்ணுறேன், அப்போ அது நஷ்டம் தானே. ஒரு தவறு நடக்குதுன்னா அது நஷ்டமாயிடுச்சு. அதுவே நான் திருப்பி ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ நஷ்டம் பல மடங்கு ஆயிடுச்சு. சின்ன தப்பு பண்ணீங்க, ஆனால் அப்போ சின்ன நஷ்டம் தான் இருக்கணும். நம்ம பெரிய ஞானி இல்லையா, இப்போ ஞானப்பூர்வ குழந்தைங்களாகிட்டோம். அதனால் இன்னும் டெவலப் பண்ணி விட்டுறோம். அந்த நஷ்டத்தை கூட நல்லா டெவலப் பண்ணி பெரிய நஷ்டமாக மாற்றிடுறோம். அவ்வளோ கெட்டிக்காரிங்க நம்மலாம். ஏன்னா நமக்கு வந்து சமஸ்காரம் இருக்குது, பாபா கொடுத்துருக்குறாரு. ஞானத்தை எல்லாருக்கும் வழங்கணும் அப்படிங்கிற திறமையை, சக்திசாலியான நிலையும் கொடுத்துருக்குறாரு. அதனால் அதில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க காரணத்தினால நம்மளுடைய பலவீனங்கள் மற்றவங்களுடைய பலவீனங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல நம்ம வந்து நம்பர் 1 பவர்ஃபுல் திறமைசாலிகளாக இருக்கிறோம். அதனால் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறது, ஊர் ஃபுல்லாக டம் அடிச்சிடுறது. நிறைய தடவை நாங்கள் வந்து பெரியவங்களை மீட் பண்ணுவோம். சில நேரம் பெரியவங்க கூப்பிடுவாங்க, ஏதாவது தப்பு நடந்துருச்சு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ சொல்லுவாங்க, கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது யார்கிட்டையும் சொல்லாதுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிங்க அப்படிம்பாங்க. நாங்கள் கீழே வருவோம், சரி முடிஞ்சுது, மீட் பண்ணியாச்சு, போவோம் கிளம்பி அப்படின்ட்டு போனால் வெளியில் இருக்கிற ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த மேட்ரு தானே, அது எங்களுக்கு முதலே தெரியும். எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டே. அவங்க சொன்னவங்களுக்கு தான் தெரில, இவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அங்கே இப்போ தான் கேட்டுட்டு வந்தோம், கீழே வந்து பார்த்தா அது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறோம். நம்மளுடைய மல்டிமீடியா ஸ்பெஷாலிட்டி. நம்ம இந்த மாதிரி நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறோம், பல மடங்கு கூடவே வைப்ரேஷனையும் கெடுக்கிறோம். அப்போ டபுள் நஷ்டமாயிடுச்சு. அதனால் சாட்சி நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். முற்றிலுமாக டிட்டாச்ட் ஆகிடணும். அதனால் ஹோலியை பற்றி தான் முரளி நடந்தது. அதனால் ஹோலி பாபா சொல்லார், ஹோலினா என்னது, முடிஞ்சிச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. ஹோலி உடல் ரீதியாகவும் தூய்மையாக இருக்கணும், மன ரீதியாகவும் தூய்மையாக இருக்கணும், சம்பர்க்கத்துலேயும் தூய்மையாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரம்மச்சரியம் இருக்கணும். பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா என்ன ஒரு விஷயம் சொன்னாரோ அந்த விஷயத்தை தவிர வேறு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதை தவிர வேறு எந்த விஷயம் நம்ம பேசக்கூடாது. ஜானகி தாதி அப்படி தான் ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு ஞானத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, எனக்கு பேசவும் தெரியாது, வேறு என்ன எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிறது என்னதோ அதான் நான் பேசுவேன். ஞான கஜானா கொடுத்துருக்காரு பாபா, குணங்களின் கஜானா, சக்திகளின் கஜானா கொடுத்துருக்காரு, வேறு ஒன்றும் தரல அவர்.
நான் இருக்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. பாபாவை மற்றும் பாபாவுடைய விஷயங்கள் வேறு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? இந்த மகாபாரத ராமாயணம் இருக்கா ஏதாவது பேசுகிறதுக்கு? இந்த மாதிரி சமஸ்காரம் வந்து நம்ம ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் இருக்கணும் நமக்குள்ளே. ஞானம் பாபா மற்றும் ஞானம், பாபா ஞானம், பாபா முரளி, அப்புறம் பாபா சேவை, அவ்வளோதான். வேற என்ன? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, பாபா எல்லாருடைய சமஸ்காரமும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் அந்த சமஸ்காரத்துக்குள்ளே பூந்து உங்களுடைய சமஸ்காரத்தை அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பழைய சமஸ்காரத்தை அழிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று பாபா சொன்னாராம், பாபா வேணா பிராப்தி பாபாவுக்கு தானே கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காதுல்ல. நான் உங்களுக்கு கிடைக்க வைக்கணும், உங்களையும் பங்குதாரர் ஆக்கணும், நீங்களும் சொர்க்கத்தினுடைய ஆசையை அனுபவிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களா? எனக்கு தாங்க பாட்டே இல்லையே குழந்தை, உங்களுக்கு தானே பாட்டு, அப்போ நீங்கள் தானே செய்யணும். எவ்வளோ நீங்கள் உழைப்பீங்களோ அதனுடைய பலனாக அதனுடைய கூலி உங்களுடைய தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்ன மாதிரி கூலியை தான் நீங்கள் சத்தியுகத்தில் அடையிறீங்க. இங்கே முயற்சி பண்ணணும், அப்போ தான் கூலி. இல்லைன்னு நீங்கள் பரந்தாமத்தில் தான் போயிருக்கணும், மோட்சம். ஆனால் மோட்சம் கிடையாது, அப்போ பலன் கம்மியாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ கூலி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைக்கணும், அதாவது புருஷார்த்தம் செய்யணும். அதனால் சமஸ்காரத்துக்குள்ளே நமக்கு எப்படி என்ன இருக்கணும்? நம்மளுடைய சுபாவம் பாபா பாபா பாபா, வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஆனால் இது எப்போ வரும்? இந்த வந்து பாபா ஹோலியில் வந்து ஹோலி ஹன்ஸை பற்றி சொன்னார். ஹோலி ஹன்ஸ்னால் புனிதான பறவை. ஹோலி ஹன்ஸ் என்ன பண்ணுது? சதா நீரோடையிலேயே நீந்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல. எதில் நீங்கள் நீந்திட்டே இருக்கணும்? மனன சிந்தனை, ஞான சிந்தனையிலேயே நீந்திட்டே இருங்க. நம்ம எல்லாருமே இந்த ஒரு தப்பு பண்ணுறோம். அதாவது இப்போ பாபா போயிட்டார், மாமா போயிட்டாங்க, தாதிகளும் போயிட்டாங்க, பெரிய பெரிய சிஸ்டர்ஸும் போயிட்டாங்க, இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்படி நினைக்கிறது கூட தன்னைத்தானே இன்சல்ட் பண்ணுற மாதிரி. அதாவது எப்படி தாதிகள் இருக்கும்போது, இப்போ பாபா போன பிறகு தாதி என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி நினச்சிருந்தா அவங்க இப்போ ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு நிர்வாகியாக மாறினாங்கல்ல, அதே மாதிரி மாற இருக்க முடியாது. அதே போல் நம்மளும் நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லாத்துக்கும் பாபா அதிகாரங்கள் சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு. நானும் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவனாக மாறி அந்த இடத்த நான் நிரப்பணும், ஃபில்லப் பண்ணணும் என்னுடைய சக்திகள் மூலமாக. அந்தளவு எனக்குள்ள தபஸ்யா சக்தியை கொண்டு வரணும், நான் அதற்கு தகுதி ஆகணும். அந்த தாதிகள் ஒவ்வொரு தாதிகளும் அந்த இடத்த ஃபில் பண்ணாங்களோ அந்த இடத்த நான் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே என்ன வரணும். அதை விட்டுட்டு இனி என்ன ஆகும், எல்லாம் போயிட்டாங்க, அப்போ நீங்கள் இருக்கீங்களா, அப்போ நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வேலை என்ன? அடுத்து அந்த இடத்த நீங்கள் நிரப்பணும்ல. அதை விட்டுட்டு என்ன ஆகும் நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. அதனால் இது எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கும் இந்த ஒரு பொறுப்பு இருக்குது. தாதிக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா இல்லை? தாதி தீதிகளுக்கு உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான பொறுப்பு. அப்போ பொறுப்பை எடுங்க. அதனால் பாபா இந்த முரளியில் சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் சேவை பண்ணுங்கள், ஆனால் கம்பைன்டு ஸ்வரூபத்திலேருந்து சேவை பண்ணுங்கள். பாபாவை கூட வச்சுக்கோங்க. பாபா இல்லாத சேவை அது சேவையே இல்லை, அது பலன் கிடைக்காது. நான் வந்து இன்னொருத்தருக்கு ஞானம் கொடுக்கணும், நான் எங்கேருந்து கொடுக்குறேன்? என்கிட்ட எங்கே இருக்குது? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஏதாவது ஞானம் இருக்குதா? நான் ஏதாவது ஞானியா? நானே ஒரு அஞ்ஞானி. எனக்குள்ளே யாருடைய ஞானம் இருக்குது? கொடுத்தா கூட பாபாவுடைய ஞானம். அதனால் பாபா கொடுத்தவருடைய நினைவு இருக்கணும். அவருடைய நினைவிலேருந்து கொடுக்கும்போது அது போய் அவங்கள போய் ரீச் ஆகுது. அப்போ நமக்கும் செல்ஃபுக்கும் அது சேவை ஆயிடுச்சு, மற்றவங்களுக்கும் அது ஒரு சேவை ஆயிடுச்சு, டபுள் சேவை. அதனால் சுய சேவையும் அங்கே இருக்கணும், விஸ்வ சேவையும் சேர்ந்து கூடவே இருக்கணும். அப்படி தான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கெஸ்ட்டு 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து பிரதர் வந்து பெரிய பிரதர் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்போ பாடத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரில, அவங்க ஏதோ ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், ஏன் பிரபாவம் படலை? அப்போ நான் நினச்சேன், நான் அப்போ அது பிஸியாக இருந்தேன், நான் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்கிற மூட்லேயே இல்லை, அந்த ஸ்திதியிலே இல்லை. ஆனாலும் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சி பண்ணிவிட்டு சொன்னேன். அப்போ எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நான் எது வரைக்கும் என்னுடைய ஸ்திதியில் நான் என்ன சொல்கிறேனோ அந்த ஸ்திதியில் நான் எது வரைக்கும் வரலையோ அது வரைக்கும் நான் சொன்னாலும் கூட அங்கே பிரபாவம் ஏற்படாது. அவங்களுக்குள்ள நம்ம சொல்கிறது வந்து எப்போ வந்து அம்பு போல் தைக்கும் அப்படின்னா, எப்போ நான் அந்த சுயஸ்திதியில் முதல்ல நினச்சிருக்கிறேனோ அப்புறம் சொல்கிறேனோ அப்போந்தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இன்றைய முறையில் சுயஸ்திதியின் மூலமாகத்தான் நீங்கள் பரஸ்திதிகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதாவது உங்களுடைய சுயஸ்திதி, உங்களுடைய செல்ஃப் சக்தியின் மூலமாக வெளியிலேருந்து வரக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்க என்ன சக்தி இருக்கோ அதை பொறுத்து வெளியில் உள்ள சக்தி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும்.
ஏன்னா இன்றைக்கி வாணியில் வந்து சாட்சி சித்தியினுடைய விசேஷமான பாபா வர்ணனை பண்ணியிருக்காரு. அவர் ஹோலியை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஹோலியஸ்ட் அண்ட் ஹையஸ்ட்டு சொல்கிறாரு. ஹோலியஸ்ட் ஹையஸ்ட்னால் சதா பறந்துகிட்டே இருக்கிறாங்க. யார் பறந்துகிட்டே இருக்காங்களோ அவங்க தான் ஹோலியஸ்ட் ஹையஸ்ட். ரம்தா யோகி இப்படி இருக்குல்ல, பறக்கும் யோகி, இல்லைனா மிதக்கும் யோகி அப்படின்னு சொல்லலாம். ரம்தா யோகினா அதில் வந்து பாபா சொல்கிறாரு, நம்ம எப்போவுமே தேகதாரிகள், தேகத்திலேருந்து டிட்டாச்சாக இருப்போம், அந்த சாட்சி நிலை அப்படின்னா. ஆனால் இதில் பாபா விசேஷமாக சொல்கிறாரு, நம்ம உங்களுடைய மனசுலேருந்து கூட நீங்கள் சாட்சியாக ஆயிருங்க. மனசில் வரக்கூடிய எண்ணங்கள்லேருந்தும் சாட்சி ஆயிருங்க. ஏன்னா நம்மளை வந்து ஏமாத்துறது யார்? நம்மளுடைய மனசு தான். மற்றவங்க கூட ஏமாத்துறது கம்மி தான், ஆனால் மனசு தான் அதிகமாக ஏமாத்துது. மனிதர்கள் கூட கம்மியாக தான் ஏமாத்துறாங்க, அதுக்கு போட்டியாக இந்த மனசு தான் இருக்குது, எவ்வளோ ஏமாத்துது. எப்படி ஒரு தாய் இருக்காங்க, தன்னுடைய குழந்தை வந்து சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, அடம் பிடிக்குது, அவங்க கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, முடியலை, எல்லை மீறிடுச்சு, போ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி கடைசியில் விட்டுறாங்கல்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும், எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது இஷ்டம் எங்கே போகணுமோ போயிட்டு கடைசியில் அழுதுகிட்டே ரிட்டன் வரும், மம்மி அப்படின்ட்டு. இந்த மாதிரி அதே போல் மனசு கூட, மனசையும் அதே மாதிரி கைவிட்டுருங்க, அது சாட்சி ஆயிருங்க, என்னமோ பண்ணுப்பா அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் எப்போ அதை கைவிட்டுட்டீங்க, நீங்கள் வந்து சாட்சி ஆகிட்டீங்களோ அது தானாகவே சாந்தி ஆயிரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆத்மாவுக்கு வந்து என்ன வேணும்? சக்தி வேணும். நம்ம பீஜ் ரூப ஸ்திதி, அதாவது பரந்தாமத்தில் விதை சுரூப நிலையில் நம்ம நிலைச்சிருக்கும்போது நம்மளுடைய ஸ்திதி என்னவாக இருக்கும்? அந்த நேரத்தில் மனசு என்ன பண்ணுது? நம்ம பரந்தாமத்தில் இருக்கிறோம் விதை சுரூபத்தில், அந்த நேரத்தில் மனசு என்ன பண்ணும்? அந்த நேரத்தில் மனசு டெட் ஆயிடுது, ஜீரோ, அமைதியாகிடுது, வாயை மூடிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம மனசை விட சக்தி நிறைந்தவர்கள் அப்படிங்கிறது விளங்குதா? மனசு எப்போ ஆக்டிவேட் ஆகுது? எப்போ உடம்பில் வரமோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகுது. உடம்பில் வராத வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகலை, மௌனமாகிடுது, ஜீரோ. அப்போ நீங்கள் பரந்தாமத்துக்கு போகிறீங்க, அப்போ நினைங்க, நான் ஆத்மா, மனதை விட சக்தி வாய்ந்தவன். இந்த மனம் என்னுடைய மந்திரி, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டது, நான் அதற்கு அதிகாரி, நான் ஆத்மா. ஆனால் நம்ம இப்போ சொல்லப்போனால் நிறைய தடவை இந்த மனசை பார்த்து தான் பயப்படுறோம் உள்ளுக்குள்ளே. நம்ம வெளியே சொல்கிறது இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு பயம் இருக்குது. இந்த மனசு ஏதாவது ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நம்மளை வந்து அலக்கழிச்சிடக்கூடாது, அது நம்ம மேலே உட்காந்துட்டு நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியதாக சில நேரம் ஆயிடுது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நிரந்தரமாக. அதனால் இப்போ அதற்கான டைம் கிடையாது, யார் எப்போ வேணாலும் சரீரம் விட்டு போகலாம் அப்படிங்கிற நிலைமை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, மனதில் இருந்து கூட சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள். உடலிருந்து சாட்சியாக இருக்கிறோம் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அதே போல் மனசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மனசுலேருந்து சாட்சி ஆகிறதுக்காக. எப்போ அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோமோ, உடலிருந்து சாட்சி ஆகிறது, தேகதாரிகள்லேருந்து சாட்சியாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கென மனக்கவலைன்ட்டு போயிடலாம். ஆனால் அந்த மனக்கவலை தானே மனசுலேருந்து சாட்சியாக முடிய மாட்டேங்குது, அதில் தான் கஷ்டம். பாபா சொல்கிறாங்க, தப்பு எல்லார் மூலமாகவும் நடக்குது. சரி, தப்பு நடந்துருச்சு, அதை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளேயே இப்படி ஆகிருக்கக்கூடாது, அப்படி ஆகிருக்கக்கூடாது, இது பண்ணியிருக்கக்கூடாது, அது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணாதுங்க, இல்லை அதிகப்படுத்தாதுங்க. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாகிக்கிறாதுங்க. அங்கே ஊதி இங்கே யோசித்து பெருசாகிறாதுங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா இந்த மாதிரி காரியம் செய்ய முடியாது. ஏன்னா சர்வசக்திவான் பாபா நம்ம கூட இருக்கார். அப்போ இந்த மாதிரி பலவீனமான காரியம் எப்படி செய்ய முடியும்? அதனால் குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு பாபா, நீங்கள் அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலான்னு அப்படி நினைக்க முடியாது. அதை ஸ்டாப் பண்ணுங்கள் உடனே, ஃபுல் ஸ்டாப். இந்த முரளியில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார் பாபா. ஏன் நமக்கு தபஸ்யா இல்லை யோகாவாகட்டும், இல்லை நடுவாக யோகா பண்ணுறோம், ஈவினிங் யோகா பண்ணுறோம், அமிர்தவேளை யோகா பண்ணுறோம், ஸ்பெஷல் யோகா பண்ணுறோம், இந்த நேரத்தில் நமக்கு யோகா உடனே ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியாதனால தான் முழு பிரச்சனையுமே அதில் தான் இருக்குது. அதாவது போயிட்டே இருக்குது. யோகத்தில் உட்காரணும், வேறு எங்கேயோ போயிட்டுருக்குது, ஃபுல் ஸ்டாப் அங்கே ஆகலை. நான் எதுக்கு வந்திருக்கேன்? இப்போ யோகா பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ யோகா அங்கே தான் போகணுமே தவிர வேறு ஏதேதோ விஷயத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா, அப்போ போயிட்டே இருக்குது, கண்ட்ரோல் இல்லை, ஸ்டாப் ஆகலை. அதனால் தபஸ்யா அங்கே நடக்கலை. அதாவது நீங்கள் 2 மணிக்கு எந்திரிங்க, 1:30க்கே நிறைய பேர் எந்திரிச்சு யோகா பண்ணுறாங்க, பாண்டவ மோரில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன தான் நீங்கள் எத்தனை மணி நேரம் அங்கே சுற்றுங்க, 4 தாமத்துலேயும் சுற்றுங்க,
யோகாங்கிற பேரில் எந்திரிச்சு உட்காருங்க, எந்திரிச்சு பாபா ரூமுக்கே வாங்க, ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு வாங்கோ, பாபா ரூமில் உட்காருங்கோ, உட்காந்துருப்பேள், முழிச்சிருப்பேள், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முழிச்சிருப்பேள். ஆனால் அங்கே யோகா நடந்திருக்காது, உள்ளுக்குள்ளே வேறு எண்ணங்கள் தான் ஓடிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வரல. ஃபுல் ஸ்டாப் வைங்கோ முதல்ல, அப்புறம் வரும். அதனால் ஓடிட்டே இருக்கிற அந்த ஓட்டத்தை ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரிஞ்சாதான், ட்ராமாங்கிற ஃபுல் ஸ்டாப் எங்கே வந்து நின்றுடுச்சோ அப்போ பாருங்கள் உங்களுடைய ஸ்திதி எவ்வளோ ஹையில் போகுது. ஃபுல் ஸ்டாப் வைக்காத வரைக்கும் நிறைய தடவை நமக்கு அந்த ஃபுல் ஸ்டாப் ஸ்திதி இருக்கும், எல்லாமே ட்ராமா. இல்லை நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கும் நமக்குள்ளே. அந்த டைமில் நம்ம தியானம் பண்ணும்போது டக்குன்னு கனெக்ட் ஆகும், நம்ம சக்திசாலியான நிலையை ரீச் பண்ணிடுவோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அதில் நிலச்சிருப்போம். அதுவே சில நேரம் இத்தனை மணி நேரம் உட்காந்தாலும் கனெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அது ஓடிட்டே இருக்குது, ஃபுல் ஸ்டாப் ஆகலை. அதனால் யாருக்கு நல்லா ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியுதோ அவங்க தான் நல்ல தபஸ்வியாக ஆக முடியும். அதனால் சக்திகளின் கடலாக இருக்கிறார் பாபா. வெளியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை விட நாங்கள் எவ்வளோ பெட்ருப்பா, நீங்கள் பிரம்மாகுமாரியாக இருந்து என்ன பிரயோஜனம், நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் முக்தியில் போயிடுவோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் மறுபடியும் ஜென்மம் எடுக்க போகிறீங்க, தேவதையாகணும்னு தானே உங்களுக்கு லட்சியம் அடுத்த ஜென்மத்தில். இதுலேருந்து என்ன அர்த்தம், நீங்கள் பிறக்க போகிறீங்க. நாங்கள் முக்தி, எங்களுக்கு பிறப்பும் வேண்டாம் இறப்பும் வேண்டாம், நீ உங்களை பார்த்தா தான் பாவமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு சொல்லுங்கள், பாபா சொல்கிறார் அப்படி, குழந்தைங்களே உங்களுக்கு முக்தியும் கிடைக்கும், ஜீவன் முக்தியும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். இந்த நேரத்தில் பாபாட்ட இருந்து குணமும் கிடைக்குது, சரீரமும் சக்தியும் கிடைக்குது. நம்ம சரீரம் விட்டோம் அப்படின்னா பரந்தாமத்துக்கு போயிடுவோம், பாபா கிட்டே போயிடுவோம். பிறந்தோம் அப்படின்னா கூட சத்தியுகத்தில் பிறப்போம். அதுக்கு தான் ஞானம் சக்தி நமக்கு கிடச்சிட்ருக்கு. இப்போ பாபா கூடவே போவோம், அங்கே போய் பாபா கூடவே உட்காருவோம். முழு அதிகாரம் இருக்குது நமக்கு பாபா கூடவே போகிறதுக்காக. இல்லைன்னா பெரிய பெரிய மினிஸ்டர் வர்றாருன்னா அப்போ அவங்க கூட போகிறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்கள, அந்த ஒரு சரௌண்டுக்கு உள்ளே போக முடியாது. ஆனால் பரமாத்மா கூடவே நம்ம போகிறோம், அவருக்கு கூட பக்கத்தில் போய் உட்காடுறோம். அப்போ எவ்வளோ ஒரு பாக்கியம், ரொம்ப உயர்ந்த பாக்கியம், சாதாரண லேசுப்பட்டது கிடையாது. இதில் வந்து ஒரு அருமையான விஷயம் சொல்கிறாரு என்னுடைய முரளியில். பாபா வந்து குழந்தைங்களே உங்களுடைய ஸ்டேஜ் எவ்வளோ ஹை லெவலில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேவைக்கான ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல ஸ்திதியில் எவ்வளோ ஹை லெவல் ஸ்திதியில் இருக்கீங்களோ, எப்படி வந்து மாயாக்காக பாபா சொல்கிறார்ல, பலசாலி ஆகிட்டு மாயா யுத்தம் பண்ணும். எவ்வளோ நீங்கள் பலசாலியோ அதுக்கேற்ற மாதிரி பலத்தை தாரணை பண்ணிவிட்டு வந்து மாயா உங்கள் கூட யுத்தம் பண்ணும். நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க, ஒரு பலசாலியாக வராது மாயா, உங்களுக்கு ஈக்குவலான பவரில் வரும், இல்லைன்னா பலவீனமாகவும் வராது. அதே போல் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ஸ்திதியில் இருப்பீங்களோ அதே ஸ்திதிக்கான ஆஃபர், அந்த சேவையினுடைய ஆஃபர் வந்து அந்த ஈக்குவல் ஸ்திதிக்கான ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் பெரிய பெரிய சேவைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பெரிய பெரிய சேவைகள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த லெவலுக்கு இன்னும் வரல உங்கள் ஸ்திதி. அதனால் இதெல்லாம் சாட்சியாகி பார்க்கணும். சிலர் அதாவது நம்மளுடைய பெரிய பெரிய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்போ நிமித்தம் ஆகிறாங்க, அவங்க எது சொன்னாலும் கேட்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஓடி வராங்க. அவங்க எது சொன்னாலும் கேட்குறாங்க. நம்ம ஏதாவது சொன்னால் கேட்குறாங்களா? நம்ம தனியாக சொல்லிகிட்டு இருக்கணும் 2 பேர் 3 பேருக்கு. அப்போ அவங்க அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுடைய ஸ்டேஜு, அவங்க ஸ்பீச் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் வந்துடுறாங்க. நம்ம ஸ்டேஜ் தான். ஏன் நம்ம சொன்னால் யாரும் கேட்குறதில்ல, 1-2 பேர் தான் இருக்காங்க. ஹாலில் கூட பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க சாரி. அப்போது நம்ம சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜை என்ன அடையலை. நம்ம அந்த ஸ்டேஜை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேசும்போது ஹால் ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி காலியாக தான் இருக்கும். இதை ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மனசெல்லாம் உடஞ்சி போயிடாதுங்க, ஏற்றுக்குங்க, அதுதான் உண்மை. என்னதோ இருக்கிறது தானே. இப்போ என்ன பண்ணணும் தெரிஞ்சிச்சுல, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் பாபா சொல்கிறாரு முரளியில், ரெடிமேடான ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும். நீங்கள் போகணும், சேவை பண்ணணும், அவ்வளோதான். அம்மா கூட அப்படி தானே சொன்னாங்க ஒரு தடவை. அம்மா நீங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, அம்மா பாபா எங்கே வேணாலும் அனுப்புனார் உங்களை, திடீர்னு அங்கே இங்கே போன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? அங்கே போய் புது ஆட்களை பார்க்கணும், அப்புறம் அங்கே போய் கஷ்டப்படணும், எவ்வளோ விஷயம், யாருன்னே தெரியாது, அவங்கக்கிட்டலாம் ஃபேஸ் பண்ணி
அப்போ பெரிய கஷ்டம் இல்லை. அப்போ அம்மா சொன்னாங்கன்னா, பகவான் பாபா என்ன அனுப்புகிறார் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே ஸ்டேஜை தயார் பண்ணி வச்சுருக்காரு, அதனால தான் என்ன அனுப்புகிறார். நானும் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நம்ம போவோம், அங்கே ஸ்டேஜ் ரெடியாக இருக்கும், நம்ம போக வேண்டியது தான். பகவான் அங்கே எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சுருப்பார். உங்களுடைய உடல், உங்களுடைய உதவி அங்கே தேவை. அதுக்காக தான் வெயிட்டிங்கே தவிர மீதியெல்லாம் அங்கே ரெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை அனுபவம் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் அனுபவசாலி குழந்தைகள். இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். மீதியெல்லாம் பாபா பண்ணிடுவார். அதில் பாபா சொல்கிறாங்க, சிலர் ஃபஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு, ஃபோர்த் கிரேட் அப்படின்றாரு. செகண்ட் கிரேடில் இருக்கீங்களா, நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் வர விரும்புகிறீங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, கம்பைன்ட் ரூபத்திலேருந்து சேவை பண்ணுங்கள். பாபாவை கூடவே வச்சுக்கோங்க, கூட இருந்தே சேவை பண்ணுங்கள், இணைந்தே இருங்க, அவரை விட்டுறாதுங்க. அப்போ நீங்கள் 1ஆம் நம்பரில் வந்துடலாம். நமக்கு ஊக்கம், நிறைய பேருக்கு சேவை அப்படின்னா ஊக்க உற்சாகம் பிச்சுக்கிட்டு வந்துடுது. ஏன்னா உடல் மனம் பொருள் மூலமாக சேவை பண்ணணும், இல்லை வார்த்தைகள் மூலமாக சேவை பண்ணணும். சேவை தானே நம்மளுடைய உயிர் மூச்சு. சேவையில் தான் அவ்வளோ குஷி கிடைக்குது. சேவையில் தான் நம்மளுடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரியுது. நம்ம சேவையே பண்ணல, ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்குறோம், எந்த பிரச்சனைக்கும் போகல. அப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கணும்னு தெரியாது, நம்மளுடைய நிலைமையும் தெரியாது, யார் கூட எப்படி பழகணும், யார் கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட நம்ம கற்றுக்காமலே இருந்துருவோம். அதுதான் சேவையில் போகும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம மனநிலை எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எவ்வளோ கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுதான் தெய்வதை சமஸ்காரம். நமக்குள்ளே எவ்வளோ தெய்வதை சமஸ்காரம் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டுறதுக்கான கண்ணாடி சேவை. சேவையில் குழுவில் போகும்போது தான் நம்மளுடைய நிலை தெரியுது நமக்கு, நான் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கேன். அதனால் சேவை நமக்கு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் சென்டர் இன்சார்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக இருந்தாலும் சரி, சோனல் இன்சார்ஜாக சரி, நல்லது, யாராக வேணாலும் இருங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக. அதை சிந்தனை பண்ணணும், அதை களையிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த உடம்பில் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது. இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்க முடியாதுல்ல, போயிருப்போம். டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா கர்மாதி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோம், ஃபரிஸ்தா ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோம், தேவதா நிலை அடைஞ்சிட்டோம், சம்பூர்ண சம்பன்னம் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த உடம்புல நம்ம இருக்க முடியாது, போயிருப்போம். அப்போ இருக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதோ குறை இருக்குது. கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி. அதனால தான் அந்த உடம்புல இருந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த குறைகள் என்ன இருக்குது அதை சிந்தனை பண்ணணும், அதை களையிறதுக்கான முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நான் இன்சார்ஜி, நான் பெரிய திறமைசாலி, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் திறமை மிக்கவன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தால் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த பலவீனம் அப்படியே இருந்து போயிடும். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த உடலில் இருக்கிறீங்கன்னா பலவீனம் இருக்குது, அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். நான் முழுமையை அடைஞ்சிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது யாராலையும். பரிசுத்தமாயிட்டு இருந்தீங்க அப்படின்னா போயிருப்பீங்களே. இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேலை? பரிசுத்தமானவங்களுக்கு வேலை என்ன? ஏதோ குறை, அதனால தான் இருக்கீங்க. அதனால் நம்ம புத்திசாலிகளாகணும். ஞானி அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்திசாலி. பாபா முரளியில் தெளிவாக சொல்கிறாரு, வெளியில் உள்ள அஞ்ஞானி குழந்தைகள் ஆனாலும் என் குழந்தைகள் தான். அவங்க என்னென்னமோ என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லலாம், என்னை நிந்தனை பண்ணியிருக்கலாம், அவப்பேர் உண்டாக்கியிருக்கலாம், என்னை திட்டு தீர்த்திருக்கலாம், கேவலமாக பேசியிருக்கலாம். ஆனாலும் என்னுடைய அப்பா அவனுடைய ஸ்தானத்துலேருந்து என்னுடைய கடமை என்ன, முக்தி கொடுப்பேன் கண்டிப்பாக. ஆனால் சரி, அவங்களாவது வெளியில் உள்ளவங்க, என்னுடைய குழந்தைங்க, நேரடி குழந்தைங்களாகிய பிராமணர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதோ சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு நான் ஜீவன் முக்தி கொடுப்பேன் அப்படிங்கிறார் பாபா. ஏன்னா எல்லா குழந்தையும் ஒன்று போல் இருக்காது. சில குழந்தை இருக்காது ஒரு இடத்துல, அங்கங்கே நம்மளை ஒரு வழி ஆகிக்கிறோம். சில குழந்தைங்க அப்படி சாந்தமாக இருக்கும். அந்த மாதிரி இது குறும்புக்கார குழந்தைங்க, என்னுடைய குழந்தைங்களாக இருந்தாலும் கூட குறும்புக்காரங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதனால் எல்லாருக்கும் முக்தி அல்லது ஜீவன் முக்தி கண்டிப்பாக கொடுக்கணும், அது என்னுடைய கடமை அப்படிங்கிறார் பாபா. அவங்க என்னை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுருக்காக அவங்கள விட்டுற முடியாது. அதனால் முரளியில் பாபா ஹோலி முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப். ஹோலியை வச்சு 3 விஷயம் சொன்னார். ஒன்று ஹோலி அப்படின்னா கலரை பூசுறது. கலர் கூட என்னது, பாபாவனுடைய குணங்கள் அப்படிங்கிற கலர். நமக்கு எப்படி கலர் கிடைக்குது? பாபாவனுடைய சங்கம், பாபாவனுடைய சங்கத்திலே இருக்கிறோம், தொடர்பில் இருக்கிறோம், அவருடைய சாயம் நம்ம மேலே பூசிக்குது. அவருடைய தொடர்பில் இருக்கும்போது தான் அவருடைய சாயம் நம்மக்கிட்ட பூசும். நம்மளுடைய ஹோலி அப்படிப்பட்ட ஹோலி, பாபாவனுடைய தொடர்பினுடைய சாயம் பூசப்பட்டவங்களாக இருக்கிறோமா? எவ்வளோ பூசப்பட்டிருக்கிறோம் பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ரூபம் மாறிடுது இல்லையா? உடனே
எப்படி நம்ம சூத்திரன்லேருந்து பிராமணர் ஆகிறோம், பிராமணன் ஆன உடனே நம்மளுடைய ரூபம் மாறிடுது. அது எப்படி மாறுது? பரமாத்மாவுடைய சங்கத்தில் இருக்கிறதுனால. இதுதான் உண்மையான ஹோலி. அப்புறம் நறுமணம் வருது. என்ன நறுமணம்? தூய்மையினுடைய நறுமணம். அதனால் பாபா மூலமாக என்னெல்லாம் உங்களுக்கு கலர் கிடச்சிருக்குது, உங்களுக்கு ரூபம் கிடச்சிருக்கு, உங்களுக்கு நறுமணம் கிடச்சிருக்குதோ அதில் நிலச்சிருங்க. அதனால் பாபா இதில் சொல்கிறாரு, நான் யாருடைய சேவைக்காக போகிறேன், என்ன சேவைக்காக போகிறனோ அதில் ரொம்ப அட்டென்ஷன் இருக்கணும், கம்பைன்டு சுரூபத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம யாருடைய சேவைக்காக போகிறோம், அந்த இடத்துல நானே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அப்போ அங்கே சேவை நடக்கலை. அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே முதல்ல கம்பைன்டு சுரூபத்தினுடைய சேவை இருக்கணும். எப்படி லட்சுமி நாராயணன் கம்பைண்டாக காட்டியிருக்காங்க, இணைந்த ரூபத்தில் காட்டியிருக்காங்க. அப்புறம் ஆத்மா மற்றும் பரமாத்மா, நான் மற்றும் பாபா, நானும் சிவனும் நானும் கம்பைண்டாக இருக்கிறோம். பார்வதியும் பரமசிவனையும் கம்பைண்டாக காட்டியிருக்காங்க. பாபா சொல்கிறார்ல, உடலும் ஆத்மாவும் அகமும் சதையும் அதே போல் கம்பைண்டாக இருக்கணும். அப்புறம் சேவை பண்ணணும். அப்புறம் ஹோலியினுடைய அர்த்தம் என்ன? எரிக்கிறது. எது வரைக்கும் நமக்குள்ளே இருக்க பலவீனங்களை எரிக்கலையோ அது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியை அனுபவம் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே குப்பையை வச்சுட்டு எப்படி ஹாப்பினஸ் கிடைக்கும்? எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதனால் எரிக்காத வரைக்கும் நீங்கள் இந்த சங்கமயுகத்தினுடைய பிராப்திகள், அதீந்திரிய சுகம், அதுதானே மெயின் பிராப்தி. அது ஆகட்டும், மகிழ்ச்சி ஆகட்டும், என்ஜாய்மெண்ட் ஆகட்டும், ஆனந்தமாகட்டும், எல்லாமே அனுபவம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எரிக்கணும். நம்மளுடைய பலவீனங்களை எரிக்கும் போது தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பாபாவுடைய அன்பு கூட எப்போ கிடைக்கும்? பாபாகிட்டேருந்து ஆசீர்வாதங்கள் எப்போ கிடைக்கும்? 3 ஆசீர்வாதம் சொல்கிறாருல, பாபாகிட்டேருந்து எப்போ கிடைக்கும்? நமக்குள்ளே இருக்க பலவீனங்கள் எல்லாம் நம்ம எவ்வளோக்கு அழிக்கிறதுக்கு போராடுவோமோ, அந்த காரியத்தில் மும்முரமாக செயல்படுவோமோ, அப்போ பாபாவுக்கு தோணும், இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், ஏன்னா சப்போர்ட்டுக்காக. அப்போ அவர்கிட்டருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. எவ்வளோக்களவு நம்ம அவருக்கு ஆக்ஞாகாரியாக இருக்கிறோமோ அவ்வளோக்களவு நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களை நம்ம எரிக்கணும். அப்போ தான் பாபாகிட்டேருந்து பிராப்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அப்புறம் பாபா இந்த முரளியில் சொல்கிறார், குஷியை பற்றி சொல்கிறார். மேக்ஸிமம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா குஷி போயிடுது. மாயாவினுடைய தடைகள் வரும் பொழுதும் குஷி போயிடுது. அப்புறம் பொறாமை வருது, அப்பவும் குஷி போயிடுது. யாரையாவது பார்த்து வெறுப்பு வருது, குஷி போயிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ஒரு ஆள் வந்தார், அங்கே எல்லாருடைய சந்தோஷமும் போயிடுச்சு. மகாபாரதத்தில் காட்டுறாங்கல்ல, முழு ராஜ்யமும் சந்தோஷமாக இருக்கும். இளவரசியினுடைய திருமணம் நடக்க போகுது. அவங்க காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ண போகிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம். அப்போ ஒருத்தர் வராரு, அந்த என்ட்ரி கொடுக்குறாரு, பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம் போயிடுச்சு. ஏன்னா மிகவும் சக்திசாலியானவர், அவரை வெண்பன ஆளே கிடையாது. இச்சா மிருத்யுங்கிற வரம் பெற்றவர், பரசுராமர்கிட்ட பயிற்சி பெற்றவர், நிறைய அஸ்திர சஸ்திரங்களுடையவர். அவரை ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வராரு. அதுலேயும் அவர் அப்படிப்பட்ட திறமைசாலி வந்தால் பரவாயில்ல, ஆனால் அவர் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்தவர். அதுலேயும் வயசானவர், 50-60 வயசாச்சு. அவர் வராரு. இந்த கன்னியாவுக்கு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனில் அவர் வராருன்னா என்ன அர்த்தம்? வில் அம்போட வராருன்னா கடத்திட்டு இப்போ போகிறாருன்னு அர்த்தம். அப்போ எல்லாருடைய சந்தோஷமும் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒருத்தவங்க வந்தாங்க, நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தேன், ஒருத்தர் என்ட்ரி நடந்தது, அந்த இடத்துல என் குஷி எல்லாம் காணாமல் போயிடுச்சு, முகமே வெளுத்து போச்சு. எப்படி அந்த அம்பாவுக்கு ஆச்சு மகாபாரதத்தில், அதே மாதிரி. பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம மாயா மூலமாக வந்திருந்தாலும் சரி, இயற்கை மூலமாக வந்திருந்தாலும் சரி, மனிதர்கள் மூலமாக வந்திருந்தாலும் சரி, எனக்குள்ளேயே வந்திருந்தாலும் சரி, குஷி போகிற அளவு ஆயிடக்கூடாது, குஷியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு. என் ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருள் உங்களுக்கு கிடச்சிருக்குது, குஷி, சந்தோஷம். அது சங்கமத்தினுடைய ஆஸ்தி. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த ஆஸ்தியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதனால் சங்கமத்தினுடைய ஆஸ்தியே குஷி தான். ஆகையினால் நம்ம எப்போவுமே குஷியாக இருக்கணும். अच्छा, ओम शांति।
मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा